கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த அற்புதத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது, 5000 பேருக்கு மேலாய் போஷித்தல் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்நாளிலும் நாம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து வாசிக்கலாம். இந்த பகுதி 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம்தான் 4 சுவிசேஷகர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பகுதிகள் எங்கெங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்குவிலே பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரம் 35லிருந்து 44 வரை எழுதியிருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை எழுதியிருக்கிறது. யோவான் சுவிசேஷ பகுதியிலே 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது 4 சுவிசேஷ பகுதியும் வாசிக்காமல் மத்தேயு மாத்திரம் நான் வாசிக்கிறேன். வாசித்து அதனோடு கூட மற்ற சுவிசேஷகர்கள் என்ன தகவலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்பொழுது நான் மத்தேயு சுவிசேஷ பகுதியை வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 21 வரை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்த இந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது பொதுவான சில காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவதாக விவரித்து சொல்லுகிறேன். மத்தேயு எழுதியிருக்கிற இந்த பகுதிகளை நாம் பார்க்கிற பொழுது வனாந்திரமான ஓர் இடம் என்று அவர் சொல்லுகிறார். திரளான ஜனக்கூட்டங்கள் என்று சொல்லுகிறார். சாயங்கால வேளை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களிடத்தில் இருந்த 5 அப்பமும் 2 மீனும் சீஷர்கள் கொண்டு வந்ததாக சொல்லுகிறார். ஜனங்களை புல்லின் மீது பந்தி அமர சொல்லுகிறார். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறையாக எடுத்ததாகவும் ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். இந்த பொதுவான காரியம் அனைத்து சுவிசேஷ பகுதிகளிலும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது மத்தேயு சொல்லாத காரியங்களை மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது
மார்க்கு 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் பார்க்கிற பொழுது, மார்க்கு 100 பேராகவும் 50 பேராகவும் பந்தி அமர்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்காவிலே பார்க்கிற பொழுது 50 பேராக பந்தி அமர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தியாளர் தான் நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறார். 1ஆம் வசனத்திலே திபேரியா கடலோரம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். கலிலேயா கடலின் அக்கறைக்கு என்று சொல்லப்படுகிறது. அதாவது மற்ற பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது வனாந்திரமான ஓர் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் அவர்கள் அது எந்த இடம் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். திபேரியா கடல் எண்ணப்படுகிற கடல் அருகே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது ஏராளமான ஜனங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று அவர் சுட்டி காட்டுகிற பொழுது 4வது வசனத்திலே சொல்லுகிறார், யூதரின் பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிறார். அதாவது யூதரின் பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தபடினாலே சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்திலே கூடி வருகிறதுனாலே அங்கே ஆண்டவருடைய பேச்சை கேட்க இன்னும் ஜனம் அதிகமாக கூடியது என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருக்கிறதுனாலே சுற்றுப்புற ஜனங்கள் எல்லாம் அங்கே கூடினார்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். 3வது காரியம் நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பிலிப்பினிடத்திலே நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறதாக சொல்லப்படுகிறது. 4வது காரியமாக பார்க்கிற பொழுது 8ஆம் வசனத்திலே அந்திரேயா என்கின்ற சீஷன்தான் அந்த உணவு யாரிடத்திலே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவராக இங்கே சுட்டி காட்டுகிறார். 9ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது ஒரு சிறு பையன் இடத்திலே வார்கோதுமை அப்பம் 5 இருப்பதாகவும் 2 மீன் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதாத அநேக காரியங்களை இங்கே யோவான் அவர்கள் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஒரு காரியம் திபேரியா கடல் அருகே என்று அவர் இடத்தை குறிப்பிடுகிறார். 2வது யூதருடைய பண்டிகை சமீபமாய் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். 3வது பிலிப்பின் இடத்திலே இயேசு கிறிஸ்து கேட்டதாக சொல்லுகிறார். 4வது அந்திரேயதான் அந்த உணவை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதாக சொல்லுகிறார். 5வதாக ஒரு சிறு பையனிடத்திலே உணவு இருந்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். தொடர்ந்து வேறொரு அற்புதத்திலே நாம் உங்களை சந்திக்கிறேன். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.